وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள்வானாக. வானம் பூமியுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் பெறுவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பெறுவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் தென்னிந்தியா ஜமியத்து சூபி அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு தேசிய சார்பில் ஒருங்கிணைந்திருக்கிற சிறப்பான இந்த புத்தாண்டு வரவேற்பு நிகழ்வில் தகுதிக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவர் எங்களுடைய அன்பில் நிறைந்த கோவை மாவட்ட அரசு பாசியும் சிறப்பான இந்த சூபி அறக்கட்டளையுடைய தலைவருமாக அதேபோல் இஸ்லிம் சாபிரியர் தெரிவிக்க கலீபாவாக அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் இம்தாதி வாக்கவி அவரது பெருந்தகை அவர்கள், சிறப்பான நமது பள்ளியின் பொறுப்பும் உணர்வும் நிறைந்த மரியாதைக்குரிய இமாம் என் வாசத்திற்குரிய அன்பு சகோதரன் மௌலவி ஹாஜி சராஜுத்தீன் மஹமதி அவரது பெருந்தகை, சிறப்பான நம்முடைய பள்ளியினுடைய முதவள்ளி தபரீத் ரஹ்மான் உட்பட இங்கே முன்னிலை வகிக்கும் சமூக நன்மக்கள், அமைந்திருக்கிற உலமா பெருமக்கள், அன்பு சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் துவா செய்து உங்களது துவாவை ஆதரவைத்து ஒரு பாக்கியமும் வரக்கத்தும் நிறைந்த சபை, சகலிகளும் ஷேகுமார்களும் மகிமாக்களும் உலமாக்களும் சங்கமித்த சபை இதை பொருத்திக் கொள்வான். வாழ்க்கை என்பது எப்போதுமே அவன் பொருத்தத்தை தேடியே இருக்க வேண்டும். அவன் பொருத்தம்தான் எல்லாவற்றையும் விட மேலானது என்று அவன் சொன்னான். திருக்குர்ஆனில் சொல்வான், உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். பணம் கிடைப்பதற்கு முயற்சி மட்டும் காரணம் அல்ல. அல்லாஹ் நாடுகளுக்கு கொடுத்து விடுகிறான், பதவிகளை கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? அவன் விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான், அவனை மறுத்தவர்களுக்கும் கொடுத்து விடுகிறான். ஆனால் அவன் பொருத்தம், அவன் விருப்பத்தை பெற்றவர்கள் மாத்திரமே பெறுகிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதனை கிடைக்கப் பெறுகிற அருள்களில் எல்லாம் மகத்தானது, மிகப்பெரியது. அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைப்பதுதான் மகத்தானது, மிகப்பெரியது. இங்கே மிகச்சிறப்பான இந்த மஜ்லிஸில் நமது வாழ்க்கை எதை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டும். சூஃபிகளை நினைவு கூறுகிறோம், ஷேகுமார்களையும் சாலிஹீன்களையும் சாலிகீன்களையும் நினைவு கூறுகிறோம். கண்மூடி திறக்கும் நேரம் கூட ரப்பை மறக்கவில்லை அவர்கள். அந்த வாழ்க்கையை நாம் நினைத்து பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
எப்படி உன்னை மறக்க முடியும் என்று கேட்கிறார்கள். எப்படி உன்னை மறக்க முடியும்? ஒரு நினைவெல்லாம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, எல்லாம் எங்கள் நாவில் இருக்கிறது. எப்படி எங்களை விட்டு நீ மறைவார்? இந்த சாலையில் படித்த கவிகள், இரவு நேரத்தின் இன்பத்தை தூண்டிய கவிகள், இறை குழந்தையில் படித்த கவிகள், எங்களுடைய நாவல் தானும் நினைவு எங்கள் நாவனுடைய அசைவுகளே அல்லா எல்லாருக்கும் சர்க்கார் கேட்ட துவா. பெருமானார் செல்லம் கேட்டான், அல்லாஹ்வே 4 விஷயத்தை என் சகோதரர் தாவூத் நபி கேட்டார்கள், நானும் கேட்கிறேன் என்று கேட்ட உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் உன்னை நினைவுகூரும் நாவை தருவார்கள். உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் செய்வது மாத்திரம் அல்ல, சதாவும் நினைவில் நமது நாவு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதன் சிந்தனை நமது உள்ளத்தில் உரையாடி கொண்டு இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்வார்கள், என்னால் முடியும் என்றால் இப்படி நடந்து கொள். சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு மரணம் வர வேண்டும். எப்போது தெரியுமா? அல்லாஹ்வின் திக்ரில் ஈரமாக நனைந்து இருக்கும் போது மரணம். செய்யும் போது மரணம் வர வேண்டும் என்று மொத்த மனதில் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் திக்ரில் ஒரு நாவு ஈரமாக இருக்க வேண்டும். எத்தனை பெரிய அருளை, எத்தனை பெரிய அதற்குள் ஆழத்தை அகிலத்தின் அருட்கொடை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? சாலிஹீன்கள் எழுதுவார்கள், சக்கராத்து கடும் தாகம், சக்கராத்து நேரம் கடும் தாகம், சாலிஹீன்களுக்கும் சக்கராத்து கஷ்டமாகும். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். அன்னை ஆயிஷா நிறைய பேர் மரண தருவாயில் கஷ்டப்பட்டதை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். சில நேரங்கள் அவங்க மேல ஒரு தப்பான பார்வை போகிற அளவிற்கு வருத்தம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சக்கராத்தை பார்த்து, அந்த நாள் சக்கராத்தில் கஷ்டப்பட்டதை பார்த்து, அதற்கு பின்னால் யாருடைய சக்கராத்தின் கஷ்டமையும் நான் பெருசாக பார்த்ததில்லை. கஷ்டம் அப்படியானால் அது ஒரு வித்தியாசமான நிலை. இங்கே அந்த கஷ்டத்தில் கடுமையாகும். கடல் நீரை அத்தனையையும் நல்ல நீராக மாற்றி குடித்தாலும் தாகம் தனியாக இன்று எழுதப்படுகிற அதற்கான தாகம். ஏன்னா அந்த நிலை மதுமையை நோக்கிய நிலை. இந்த பார்வை இல்லை, அந்த பார்வை வேறு பார்வை. சக்கராத்திலிருந்து பார்வை மாறிவிடும். அவர் மதத்தை பார்ப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம். இப்ப நான் மதத்தை பார்க்க முடிவதில்லை, சக்கராத்தில் மதத்தை பார்ப்பார், சொர்க்கத்தை பார்ப்பார் என்றார்கள் சார்ந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தங்கும் இடத்தை பார்த்து விட்டே மரணி வாழ்ந்தார். அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்துட்டு போக தோல்வி செய்வாரா? சொற்பதை நாம் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதனால் இந்த வாழ்க்கை இன்றைய ஒரு குறிப்பிட்ட ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டை நோக்கி போகிறோம். புத்தாண்டு என்பது என் வாழ்க்கையின் ஒரு புதுமையை தர வேண்டும். பழமையில் சில தீயவைகள் என்ன வேண்டும் அகற்ற வேண்டும். புதுமையில் சில புதிய உணர்வுகள் தர வேண்டும். சாதிகளின் வாழ்க்கைக்குள்ளே மிகச்சிறப்பான இடம் இருந்தது. ஒவ்வொரு நாட்களையும் அழகாக கொண்டார்கள். அல்லாஹ் இதை பாராட்டுவார். வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிற நாட்களும், மகிழ்ச்சி நடக்கிற நாட்களும், அல்லாஹ்வின் அருள் புரிந்த நாட்களும், சோதனைகள் நடந்த நாட்களும் நீங்கள் நினைவு கொண்டு பாராட்ட வேண்டும் என்கிறார். அல்லாஹ் சொன்னார், அந்த நாட்கள் அவர்களுக்கு நினைவு கூறுங்கள். எந்த நாள்? அல்லாஹ் சாலிஹீன்களுக்கு உதவி செய்த நாள், அல்லாஹ்வின் பேரருள் இந்த மண்ணில் இறங்கிய நாள். நாம் புத்தாண்டை தொடங்குகிறோம். இந்த நாள் இப்படிப்பட்ட நாள். எத்தனை அருளை உலகத்தில் கொண்டு கொட்டும் நாள்.
எத்தனை தியாகங்களுக்கு பின்னால் நமக்கு கிடைத்த நாள் புத்தாண்டு என்பது பல தியாகங்களை மனித சமூகத்திற்கு படித்துக் கொடுக்கும் நாள். எனவே நான் அவர்களின் காலம் எல்லாம் அவர்களின் காலம் எல்லாம் ஆண்டை கணிப்பது அவர்களுடைய யானை யுத்தம் நடந்த காலத்தை கொண்டே காலம் கணிப்பார்கள். யானை யுத்தம் நடந்த ஆண்டு 1, 2, 3 அன்றைக்கு பிரபலியமான நிகழ்வு எதுவோ அதுவே கால கணிப்பாக இருந்தது. அங்கே நான் போகிற காலம் அவகாமன்னன் படை இருந்த போது அந்த யானையின் படை காப்பாலும் நிறுத்த முடியாமல் அந்த மிக சின்ன பச்சை பறவையான அவாதிகளை கொண்டு தடுத்தான். இன்றைக்கு அந்த யுத்தம் நடந்த இடம், யானை படைகள் அழிக்கப்பட்ட இடம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். நான் வாகனத்தை போகிறேன், காரில் போன போது அந்த இடத்தை பக்குவமாக கடக்க வேண்டும். அப்போது டிரைவர் சொன்னார், இஸ்திக்பார் ஓதுங்கள் என்றார். நான் சும்மா கேட்டேன், ஏன் என்ற அரபில் அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், இப்ப ஒண்ணும் பேசுறாரு, இஸ்திக்பார் மட்டும் செய்துக்குவார். ஸ்பீடு கோடுகிறது, வேகம் கோடுகிறது. வேகமா போய் நடந்து சொன்னா இந்த இடம் அல்லாஹ்வின் அதாபு இறங்கிய இடம், யானை நடந்த இடம், யானைகளை அல்லாஹ் இந்த இடம், அதாபு இருந்த இடத்தை வேகமாக கடக்க வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், நம்மையது பாதித்து விடக்கூடாது என்றார். நான் படித்தேன் புகாரி சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தை நோக்கி போனபோது சமூக கூட்டம் அளிக்கப்பட்ட இடத்தை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சஹாபிகளை சொல்றாங்க, கொஞ்சம் வேகமா நடக்கணும், தலையில் துணியை போட்டு மூடிக்கொள்ளுங்கள், தலையில் துணியை போட்டு மூடிக்கொள்ளுங்கள், வேகமாக தொடங்கள், யாரும் இங்கே சிரித்து விடாதீர்கள், இந்த உணவுகள் இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அந்த இங்கே ஒரு சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார்கள். உத்தமனவிகள் சென்றாரே, இன்றைக்கும் அவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். இங்கே அந்த யுத்தம் நடந்த யானை யுத்தம் நடந்த காலத்தை தான் அன்றைய பிரபலியமான காலம். அவர்கள் ஆண்டு கழிக்கிறார்கள். அன்னையாரும் அந்த காலத்தை ஒட்டி பிறந்ததால் இந்த காலம் தான் ஒட்டகத்தின் ஹயாத்து வழங்கிய கால கண்ணாடியாக இருந்தது. அதை தொடர்ந்து அபூபக்கர் சித்தீக்கின் ஆட்சி காலம். அப்பொழுதும் யானை யுத்தம் நடந்த காலத்தை ஆண்டு கணிப்பாக உமர் இப்னு கத்தாபினுடைய காலம்தான். ஒருவர் வந்து கேட்டார், நமக்கென்று ஒரு ஆண்டு இருக்க வேண்டுமே, நாம் கடிதம் எழுதுவதற்கு ஒரு ஆண்டு வேண்டுமே, நம்முடைய வரலாறு நினைவு கூறுவதற்கு ஆண்டு வேண்டுமே என்று கேட்டார். அழகான வார்த்தை என்பார்கள், அது அக்சந்த என்பார்கள். உமர் ஒரு அழகான வார்த்தை, உன் நாவின் போட்டு அல்லாஹ் இதை வெளிப்படுத்தினான் என்றார். பார்வை ஒவ்வொன்றையும் பார்த்த பார்வை ஒரு கேள்வி கேட்கிறார், முஸ்லிம்களுக்கு ஒரு கால கண்ணியாடி வேண்டும், கால கணிப்புகை வேண்டும். உடனே நாடாளுமன்றம் மூடும். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட இங்கே நான் தாழ்வாக இருக்கமாக சொல்லுகிறேன், நினைவு கூற வேண்டும். நமது பிள்ளைகள் இஸ்லாமிய வரலாறுகளை மறக்கிறார்கள், தெரிவதே இல்லை. ஏன் இஸ்லாமிய புத்தாண்டு எதை கொண்டு வேண்டும்? அவன் பிள்ளைகளை பாடம் நடத்துவதுதான் சங்கமிக்க உடனாட்களின் அதிலும் இது போன்ற சூழ்நிலை நினைவு கூறப்படுகிற மஜ்லிஸ்கள் இங்கே ஞாபகத்திற்காக இதை பதிவு செய்கிறோம். எதற்கூறு வந்து சில பேர் சொன்னாங்க, எதற்கூறுறது நம்ம வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமானது, புத்தம் நபி பிறந்ததா, இஸ்லாமிய காலத்தை அணிக்காக வைப்போம் என்றார். ஆலோசனை கேட்கப்பட்டது, அமைதி நிலவியது. மீண்டும் சரிதானா என்றார்கள், அம்மா என்றார்கள். சில பேர் இல்லை, இன்றும் நாம் மீள முடியாத தொழில் புத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதும் மரணித்ததும் அதை வைப்போமே என்றார்கள். இன்னும் சில பேர் வேண்டாம், பெருமானாரை அல்லாஹ் நபியாக அனுப்பிய அந்த நபித்துவத்தை கொண்டு காலத்தை கிடைப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்வார்கள், அனைத்தும் அழகானது, ஆனால் ஒரு முஸ்லிம் தன் வாக்குகளின் தியாகங்களை உணர வேண்டும். நாம் மற்ற கஷ்டங்கள் கொண்டாடி சந்தித்த சோதனைகள் அதை அல்லாஹ் வீழ்த்தி இணைந்து நம்மை உயர்த்திய இடம் மாணவி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சுகத்தை விட்டு, எல்லா வகையான பொருளையும் விட்டு, தேடி வைத்த வருமானங்களை விட்டு, இடங்களை விட்டு, நிலங்களை விட்டு, அல்லாஹ்வின் வார்த்தை என்று புறப்பட்டார்கள் இல்லையா? அதுதான் நம்முடைய காண்கை கணிக்கும் தோற்றமாகலாமா என்றார்கள். ஏற்க முடிவாக முடிவார்.
ஹிஜ்ரத்தை கொண்டு இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரத்துன்னா ரபியுல் அவ்வல் 12 தான் பெருமானார் மதீனாவுல வந்து சேர்ந்தாங்க. அதுதான் வைக்கணும். இல்லை, நாம் அதற்கு தயாராக திட்டமிட்டதான் முஹர்ரம் ரசூல் ஹிஜ்ரத்துக்கான திட்டத்தை உறுதிப்படுத்த கால முஹர்ரம். இன்னொரு வருடம் சங்கேமிக்க மாதங்களில் முஹர்ரம் மகத்தான மாதம். எனவே முஹர்ரமை கொண்டு தொடங்குவோம் என்றார்கள். எந்த மாதம் என்பதும் சொல்லாத இருக்குது. சில பேர் ரமலானில் இருந்து தொடங்குவோம் என்றார்கள். எல்லோரும் பேசிய பேச்சுக்கு பின்னால் முஹர்ரம் மகத்தானது. அல்லாஹ் இந்த உலகத்தில் அங்கீகரித்த அறமான மாதங்கள் என்று சொன்ன 4 மாதங்கள் தனித்திறமை வாய்ந்தது. அல்லாஹ்வின் மாதம் என்று ரசூல் எப்போது சொல்கிறார்கள்? ரமலானுக்கு பின்னால், ரமலானுக்கு பின்னால் சிறப்பான நோன்பு இருக்குமா? மாதத்தின் நோன்பு என்று பாராட்டுவார்கள் உத்தம நபி. எனவே சஹாபிகள் முஹர்ரத்தை எடுத்து துவங்குவார்கள். இங்கே ஒரு காலம் முடிந்து இன்னொரு காலத்திற்கு வருகிறோம். நான் வரலாறை சொல்வதன் நோக்கம் நீங்கள் தங்கள் வாழ்க்கையில் நினைவு கொண்ட வேண்டும் சொல்ல எப்படி நாம் வாழ்க்கையை துவங்குகிறோம். ஒரு தியானம் காலம் தோன்றுகிறது. இன்றைக்கு இதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை, மிகப்பெரிய சமூகத்தை, மிகச்சிறந்த தியாகிகளை நினைவு கூறுகிறது. சண்டை மிக்கவர்களே, சாந்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தில் நிறைந்த அந்த ஹிஜ்ரியை உலகத்திற்கு அடையாளம் காட்டினார்கள். சஹாபாக்களை எல்லாம் மதீனாவை நோக்கி அவர்கள் பரதமாக்கிய அந்த நிகழ்வை நம்முடைய ஆண்டு கணிப்பாக தரப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் ஒரு செய்தியை, எப்படி உன்னுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். செய்யுதனா ரசூல் அந்த மூத்த ஒரு இஸ்லாம் பொருத்தம் இருக்கிறீர்களா? உன் மரணம் வரும்போது உன் நாவு அல்லாஹ்வின் திக்ரில் ஈரமாக வேண்டும். எப்படி ஈரமாக்குவது? திக்ரிலே உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லல, நீ திக்ரு செய்யும் போது ரூபு பிரியணும்னு சொல்லல. உங்களுடைய சிந்தனையில் வைப்பேன், திக்ரில் உன் நாவு ஈரமாக இருக்க வேண்டும். அப்படியானால் காலமெல்லாம் அவன் நினைவில் நீங்கள் வாழ்கிற போது, காலமெல்லாம் அவன் திக்ரில் நான் இருக்கிற போது அதற்கு கிடைத்த பலத்தை சக்கராத்தை தழும் தாகம். எத்தனை கோலை தண்ணீரை குடித்தாலும் அந்த தாகம் தனிவது இல்லை. அப்படிப்பட்ட சக்கராத்தில் திக்ரோடு வாழ்பவர்களுக்கு சக்கராத்துல தாகம் இருக்காது மாத்திரம் அல்ல, அவர் நாவும் அப்போதும் ஈரமாக. ஒரு நாவு ஈரமாகணும்னா அந்த நேரத்தில் அந்த நாவுல ஈரம் இருக்கும். அப்படியானால் கடும் தாகம் உன்னை பாதித்தார். அவர் நினைவுதான் நம்முடைய வாழ்க்கை. அவரை மறப்பதை விட அநீதி வேறு என்ன என்று சாரி நீங்கள் கேட்டார். அல்லாஹ்வை மறப்பதை விட ஒரு அநீதி உண்டா? காரணம், அவன் மறக்கிறது இல்லை. உங்களை ஒரு வினாடி உங்களை மறந்த அவங்க வாழ்க்கை என்ன? அல்லாஹ் நம்ம மறந்தார் நிலை என்னது? ஒரு வாழ்க்கை என்ன? இரவும் மறப்பதில்லை, பகலும் மறப்பதில்லை. உறக்கத்தில் கூட என் பிள்ளை என்ன கட்டி அணைஞ்சிட்டு படுப்பான். என் பேர பிள்ளை இப்பவும் கூட கிட்ட வந்து அப்படியே பிடிச்சிக்கிறார். ஏன்னா ராத்திரி படுக்க போற அவனுக்கு தெரியும், இந்த வயசு 1.5 வயசு 2 வயசு தூங்குறோம், ஒரு பாதுகாப்புங்கிறத அத்தாவை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறார். இதுல பெரிய விஷயம், அவர் நம்மை நம்பி படுக்கிறார், நம்ம சேர்ந்து தூங்கிடுவோம். அதான் சொன்னா, நீ தூங்கு, நான் தூங்க மாட்டேன் உன்னை பார்க்கலாம். நீ சினத்தும் வரானோம், எனக்கு பெருந்தூக்கம் வருவதில்லை, சிறுதூக்கம் வரவில்லை. ஹதீஸ் குத்ஸி இது. சொல்லும் அல்லாஹ்வுக்கு சிறுதூக்கமும் இல்லை, பெருந்தூக்கமும் இல்லை. அவன் உறக்கம் இல்லாமல் என்று நம்மை பாதுகாக்கிறான். எப்படி மறப்பது? எனவே தொடர்ந்தும் இந்த ஆண்டு ஒரு புதிய வடிவம் நம்மிடத்தில் பெற வேண்டும். புதிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மை அழைக்க வேண்டும். எப்படி தொடக்க வேண்டும்? இந்த காலத்தில் அருமையான துக்காவை எண்ணலாம் கேட்கிறார்கள். புத்தாண்டை வரவேற்கிற உத்தம நபிகள் புத்தாண்டை வரவேற்கிறது என்றால் ஒவ்வொரு மாசத்திலே ரசூல் அந்த மாசம் பிறக்கும் போது பிறையை பார்த்து சொல்வார்களாம். ரமலான் பிறந்த உடனே சொல்வாங்க, இது நேர்வழி தரும் பிறையின் பார்க்க, இது நகரை பகரும் பிறையின் பார்க்க. பிறை பார்ப்பது கூட சுண்ணத்.
அந்த பிறகு பின்னால் கண்ட பின்னால் இப்படி ஒரு துவா நம்ம வாழ்க்கையெல்லாம் நேர்வழியாக சரியாக ஆக்குகிற வாய்ப்பை அது வழங்குகிறது என்கிறார்கள். அதனால நான் இப்போது சில செய்திகளை மாத்திரம் பதிவு செய்கிறேன். துவக்கமாகும் இந்த ஆண்டு எப்படி துவங்க வேண்டும் நமது சாமிகள் ஒரு பட்டியலை தருவார்கள். நான் நேரம் இருக்கிற வரையிலும் ரப்பு எவ்வளவு பேச வைப்பானோ அதை சொல்வேன். முதலில் நீங்கள் உங்கள் நேரத்தில் எது கடந்த காலத்தில் அவன் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அவன் திருப்திக்கு அப்பாற்பட்டு இன்னும் ஒரு பக்கம் அவன் ஹபீபின் கட்டளை தாண்டி நடந்திருக்கோமோ அத்தனைக்கும் படுத்தம் தாண்டி மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து மீற வேண்டும். இன்னும் ஒரு நாள் 2 நாள் நாளை இரவு பிறகு வாய்ப்பு எல்லாம் இருக்கிறோம். அப்ப இன்னும் ஒரு நாளில் நம்முடைய காலம் இந்த ஆண்டு முடிந்த அடுத்த ஆண்டு இந்த ஆண்டில் நான் எப்படி வாழ்ந்தேன் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். சாதியங்கள் வந்த பாதை மறக்கவில்லை, நடந்த நிகழ்வுகளை மறக்கவில்லை. காலத்திற்கும் கண்ணீர் வடித்தவர்கள் உண்டு. ஏதோ ஒன்றை நினைத்து இமாம் அஹ்மத் கண்ணீர் வடிக்கிறார், இமாம் அஹ்மத் கண்ணீர் வடிக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வேண்டாம், அவனுக்கு உணவு கொடுத்தேன், மீன்தான் விருப்பமா சாப்பிடுவார்கள் கொடுத்தேன். அவர் சாப்பிட முடித்த போது அவர் கையில் வாதம் இருக்க வேண்டாம் என்று பக்கத்தினுடைய சுவருக்கு அந்த மண்ணை எடுத்து அந்த கையை திரும்பதற்கு கொடுத்தேன். அதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், பயமாக இருக்கிறது. காரணம் அது என்னுடைய சுவர் அல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரர் சுவர். அவர் அங்கே இல்லாமல் சுவரை தோன்றிவிட்டேனே என்பதை நினைத்து அவர்கள் கேட்டாங்க, எவ்வளவு நாளா கண்ணீர் வடிக்கிறீர்கள்? 40 வருஷம் ஆகுகிறேன். சில விஷயம் ஆச்சரியமானது, ஆனால் உண்மையான அவர்களின் இதயத்தில் இருந்த அந்த துடிப்பு. நான் எந்த காலத்திலும் நான் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு விடக்கூடாது. பாவங்கள் என்பது இறைவனின் அதிர்ச்சியை சம்பாதித்த நிகழ்வுகள் என்பதும் நிகழ்வு என்பதும் மறக்கக்கூடாது என்கிறார்கள். ஞாபகம் இருந்து மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை வர வேண்டும். அப்ப மன்னிப்பு கேட்டு நான் பழைய காலத்தில் நடந்ததை ஒரு முறை சிந்தித்து புதிய காலத்திற்கு நான் வரும்போது என்ன அம்சங்களை பேண வேண்டும் என்பதை முதலில் ஞாபகம் வையுங்கள். தௌபா முதல் அடிப்படை என்கிறார்கள். எல்லாருமே சில தப்பு பண்ணியிருப்போம், அடியார்கள் விஷயத்திலேயும் சரி இருப்போம், அல்லாவின் விஷயத்திலும் சரி இருப்போம். சதுக்குதல் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு உறவாடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, குல்லு பனி ஆதமு கத்தா, மனிதனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணனாரின் வார்த்தை பொய்யாகுவதில்லை. மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாம் தவறு செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடுத்த வரி தங்க வரி, கோல்டு வரி, ரொம்ப சிந்திக்க வைத்தது. மனிதனாக பிறந்தவர்கள் தவறு செய்கிற வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தவறு செய்பவர்களில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாமே என்றார்கள். எப்படி தவறு செய்தவர்களில் நல்லவர்கள்? தவறு செய்ய வாய்ப்பு மனிதனுக்கு உண்டு. நீங்கள் தவறு செய்து விட்டால் நல்லவர்களாக ஆகிவிடுங்கள். தவறு செய்தவர்களில் நல்லவர்கள் யாரும் தெரியுமா? அத்தவறும் அந்த தவறை நினைத்தார்கள், வருந்தினார்கள், கண்ணீர் வடித்தார்கள், இனி ஒரு முறை அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டார்கள். அதுக்கு பேர் தவா. தவாவுன்னா தௌபானா இல்ல, தவறை நினைக்கணும், வருந்தணும், கண்ணீர் வடிக்கணும், இனி ஒரு முறை அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் இல்லாத சங்கை மிக்க உலமாக்கல் ஏற்படுத்தியிருக்கிற இந்த மகத்தான நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். கடந்த காலத்தில் என் வாழ்க்கையில் நடைபெற்ற தவறுகளில் இருந்து நான் மீள வேண்டும். அதிகார விஷயங்கள் தவறு செய்திருக்கலாம், அவங்களை சந்திச்சு மன்னிப்பு கேளுங்க. உங்க மனைவி உங்களால் கஷ்டப்படுத்திருக்கலாம், மன்னிப்பு கேளுங்க. மனைவிக்கு போய் மன்னிப்பு கேட்கிறதா? மன்னிப்பு கேட்கிறவங்க கண்ணியமானவர்கள் என்றார்கள் காரூண்ய சீலர் சந்தகாரம். மன்னிப்பு கேட்பதால் கண்ணியம் குறைவதில்லை. மன்னிப்பு கேட்பதால் மனிதர்கள் செய்த குறைகளை மனிதர்கிட்ட போய் கேட்கணும். நம்ம யாருக்கும் ஏதோ குறைவு செய்திருக்கோம், அவங்க இங்க போய் மன்னிப்பு கேட்கணும். அப்ப என் வாழ்க்கையில் நடந்த குற்றங்களும் குறைகளும் அது நினைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். புதிய ஆண்டு துவங்குவதற்கு முன்பாக அது குறித்தால் ஒரு சிந்தனை வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் அதை நினைத்து வருந்தவும் கண்ணீர் வடிக்கவும் வேண்டும். அதை தாண்டி அதிலிருந்து நான் விடுகிறேன் என்ற உறுதி நமது வாழ்க்கையில் வரணும். இன்னொரு
முறை அந்த தவறை நோக்கி போகக்கூடாது. என் தொழில் தர்மம் பேணப்படவில்லை, அறாமான தொழில், இனி நான் போக மாட்டேன். நான் வாழ்க்கையில் அறாமான பார்வை இருந்தது, இனி அந்த பார்வை வராது. சொற்கள் இருந்தது, இனி அந்த சொற்கள் வராது. செயல்கள் இனி இருக்காது என்கிற ஒரு உறுதிப்பாடு அதான் நம்ம எல்லாரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். அவர் கருப்பணத்தை சார்ந்தவர். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னி அந்தலபின்று வெண்பென்ற அக்ஷியின் தௌபா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதற்கான தௌபா உண்டா என்று கேட்டார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தா என்று கேட்கிறதே இல்லை. நிறைய நேரங்கள்ல ஏன் அது அவரை கொச்சைப்படுத்துவதாகிவிடக் கூடாது, 4 பேருக்கு முன்னால் அவர் தவறை எடுத்து காட்டியதாக ஆகிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தனி மனிதனின் கண்ணியத்தையும் வெளியிலும் சபையிலும் காப்பார்கள். அல்லாஹ் எல்லாரும் தோபி செய்வாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு காலம் ரொம்பவே சங்கடம் தருகிறது. சில பேர்களின் குறைகளை வெளியே காட்டுவதும், அதை கொண்டு அவர்களுக்கு அவமானம் வருவதும், அதனால் நமக்கு சந்தோஷம் வருவதும், அப்படி நிலைகள் பல பேர்களின் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. யாரின் குறையையும் வெளிப்படுத்த ஆசைப்படாதீர்கள். எனக்கு தௌபா உண்டா என்று கேட்டார். அங்கதான் நீ எந்த பாவம் செய்யறாங்க கேட்கல, நான் ஆமாண்டாங்க. அவர் திரும்பி போறார், ரொம்ப ஆனந்தத்தோடு என்ன நினைத்தாரோ மீண்டும் திரும்பி வந்தார். ஆனந்தமாக திரும்ப போகிறார், மீண்டும் திரும்பி வருகிறார். மீண்டும் திரும்பி வந்து கேட்டார், அக்காரணமாக எரானி ஈன வாழ்த்து யார சூழல்தான் எல்லாம் மன்னிப்பான்னு சொல்லிட்டீங்க, இந்த தப்பை நான் செய்யும் போது அல்லாவும் பார்த்தானா என்று கேட்டார். ஒரு பரிசுத்தமான மனித உணர்வை உண்டாக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு சகோதரர்கள் இருந்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் அது. என் நிகழ்வுகள் எல்லாம் ரப்பின் பார்வைக்கு கீழே தான் இருக்கிறது என்பதை உணர்த்திய வாழ்க்கை என்று சொல் கொடுத்தார். அந்த நிலை வறுமையானால் மனிதன் ஏன் செலுத்துவான்? அதற்கு பார்வையின் கீழ் நான் இருக்கிறேன் என்றால் கொஞ்சம் யோசிப்பேன் தவறு செய்வதற்கு. ரப்பின் பார்வையின் கீழே இருக்கிறேன் என்கிற போது, அவன் என்னை பார்க்கிறது என்ற போது மனிதன் ஏற்படுவதில்லை. பார்த்து யார சூழம்பா, அந்த தவறை நான் செய்கிற போது அல்லாவும் என்னை பார்த்தான என்று கேட்டார். என்னடா அவன் பார்க்காம என்ன நடக்கும்பான்? அவன் பார்வைப்படாமல் எதுவும் நடப்பதில்லை. உடனே சத்தம் எழுகிறார். அவர் சத்தமிட்டார், அல்லாஹ் பார்க்காத இந்த பாவியை என்று அப்படியே கீழே வந்து மூச்சையாரு முடிஞ்சிட்டு விழுந்தார். சங்கை மிக்கவர்களே, நான் வாழ்க்கையில் இனி தவறு செய்ய மாட்டேன் என்கிற நிலை ஒரு புதிய ஆண்டிற்கு முன்னால் கடந்த ஆண்டை குறித்தான கவலை, அதிலே நடந்த தவறுகள், அதில் இனி நான் ஒரு விழிப்புணர்வு, அதற்கு அடிப்படை என்னை பார்த்து விட்டால் இதுவரைக்கும் செய்த தவறு இனியும் அவன் பார்க்கும் இடத்தில் நான் தவறக்கூடாது என்கிற அந்த சிந்தனை அவர் சத்தமிட்டார். இனியும் நான் தவறு செய்வதாங்கிறது இல்லை, அந்த பார்க்கையும் நான் பாவியாகிவிட்டேன் என்றார். கொஞ்ச நேரம் அவர் உடலுக்கு கீழே விழுந்தார். சங்கை மிக்கவர்களே, இந்த நிலை நமது வாழ்க்கையில் புதிய ஆண்டை சந்திக்கும் நேரம் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் சொல்லித்தாருங்கள். 2வது, புதிய ஆண்டு துவங்கும் போது இந்த அகமான சாரி நல்ல வணக்கங்களும் சீரான வாழ்க்கையும் செம்மையான நிலையும் புதிய மனித அங்கீகாரங்களையும் நான் பெற வேண்டும். வாழ்க்கையில் இனி நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வருகிறேன். சிறந்த செயல் ஈடுபாடு இருக்கான், என் செயலெல்லாம் நல்லதா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் வாக்களித்தான், யார் ஈமானுக்கு பின்னால் நல்ல செயல்களுக்கு உரியவர்களாக மாறுவார்களோ, ஈமானுக்கு பின்னால் நல்ல செயலுக்கு உரியவர்களாக மாறுவார்களோ அவர்களுக்கு மங்களமான வாழ்க்கையை கொடுப்போம் என்றான். சோபனமான வாழ்க்கை, மனமான வாழ்க்கை, சங்கடங்கள் இல்லாமல், சூழ்ச்சிகள் நடக்காமல், சோதனைகள் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வார், ஒரு முஃமினான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எந்த கரின உன்சா ஒவ்வொரு முஃமினின் பரமுகை என்னவோ
வாழ ஆரம்பிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் பார்த்தா எல்லாரும் சொல்ல நல்ல வாழ்க்கை நான் சொன்னாங்க. நல்லவர்களுக்கு என்ன அடையாளம்? நீ நல்லவன் என்பதற்கு அடையாளம். இவர் அல்லாஹ்வுடைய என்பதற்கு அடையாளம். உன்னை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் உன்னை பார்த்தவருக்கு வர வேண்டும். எல்லாருக்கும் இறைநேசர் யார் என்று கேட்டதற்கு சொன்ன பதில், அல்லாஹ்வின் பார்வையின் பட்ட மனிதர் யார் என்று கேட்டதற்கு சொன்ன பதில், நம்மை பார்த்தா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் சிதேரிகள் இப்படி வாழணுமே அப்படின்னு அவர் ஆசைப்பட. அல்லாஹ் எல்லாருக்கும் நான் என் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், என் மற்றவர்களுக்கு சொல்ல. சில விஷயங்களை மறைக்கணும், அமல்களை மறைக்கணும், நம்முடைய பாவத்தை மறைக்கணும், கஷ்டத்தை மறைக்கணும், பிரச்சனையை மறைக்கணும், எல்லாம் சுன்னத்து. அதற்கு மேலால் என் நல்ல செயல்களை நான் காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டும், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். அவர்களின் வாழ்க்கை திருப்பு முனை. நான் வீட்டுல போய்தான் விதில் தொழுவது எப்பவுமே. எங்க தாப்பனாருடைய காலம் முதல் என் தாப்பனார் கொஞ்சம் படுத்திருப்பாங்க. நான் வீட்டுக்கு போன உடனே சொல்லுவாங்க, அலிம்சா வந்தா லைட்டை போட்டுருங்க, அலிம்சா வாப்பா ஆயிரம் கூப்பிடுவாங்க. அவர் தொழுவார். விதில் வீட்டுல தொழுவது. ஹதீஸை படித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலின் ஆரம்ப தொழுகையில், இரவின் கடைசி தொழுகையில் வீட்டுல தொழுகிறவர் அவர் வீட்டில் குடும்பங்களில் சண்டை நடக்கார். சொர்க்கத்தை பார்த்துட்டுதான் ரோகுபிரி. அதான் எல்லாரும் நிறைய செய்திகளை சொல்றாங்க. அந்த சொல் அந்த பகலின் ஆரம்பத்திற்கு சுகோனுடைய முன்சுன்னத்தை வீட்டுல தோழணும், இரவுல மித்திர வீட்டுல தோழணும். அது சாலையங்கள் நிறைய மக்கள் பெரிய பெரிய சேகமானங்கள்லாம் ஊர்ல வளர்க்கப்பட்டிருக்காங்க. இங்க நான் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின அந்த அடிப்படையை கொண்டு வீட்டுல போய் தொழுது. அப்ப எனக்கு புள்ள பிறந்துச்சு. அவன் 1 வயசு 1.5 வயசு ஆச்சு. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, பாப்பா வீட்டுக்கு வந்தா சொல்லுவாங்க. நான் போனா நான் தக்பீர் கட்டி இருப்பேன், புள்ள பக்கத்துல வந்து அப்படி கட்டி உட்கார்ந்து இருப்பான். கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு போனா முசல்லா விரிச்சு இருக்கு. வீட்டம்மாட்ட கேட்டேன், வர்றதுக்கு முந்தைய முசல்லா விரிச்சு இருக்குது. எங்க மனைவி சொன்னாங்க, உங்க புள்ள நீங்க டெய்லி தொழுவீங்க, நீங்க வர்றீங்கன்னு சொன்ன உடனே பாப்பா வந்தா தொழுவாங்க, முசல்லா விரிச்சிருக்கு. அவன் பார்த்து சில அமல்களை பிள்ளைகிட்ட காட்டும், மனைவிட்ட காட்டும். அவங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை அழகாக்குற வாழ்க்கை. ஆச்சரியம் வந்து நினைக்குமா, இன்னைக்கு அவன் வருவன் அந்த காலத்திலிருந்து தோல்வி விடுவதில்லை. இந்த காலத்தில் உங்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம். அது யாரோ சில வழிமாறுகளுக்கு சொந்தம் என்று ஆக்கிக் கொண்டதால் பல பேர் தன்னை வழிமாறுகளுக்கு கூட தயாராக முடியாமல் போய்விட்டான். நானும் மாற வேண்டும், அல்லாஹ்வின் அன்புக்கு சொந்தமாக வேண்டும், சாலிஹீன்களின் தொடர்பும் இருக்க வேண்டும், சாலிஹீன்களை நேசிக்கவும் வேண்டும், சாலிஹீன்களின் வழக்கத்துக்குள் ஈடுபாடு கொள்ள வேண்டும். அதான் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கெல்லாம் உண்மைக்கு நிறைய சில விஷயம் இதெல்லாம் அவங்க அஹிம்சா கல்வி சொன்னோம், இதெல்லாம் அவங்க கல்வி சொன்னோம் என்று நாம் ஆக்கிக் கொண்டோம். வழிமாறுகளை பொறுத்த வரையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அல்லாஹ்வோடு ஆக்குவதற்கு வந்தவர்கள். பல்கவிகள் என்னை பாருங்கள் என்றார்களா இல்லையா? என்னை போல் ஒருவர் உண்டா? பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறார்கள், மறைக்க வேண்டும், காட்டக்கூடாது, காட்ட வேண்டிய புதிய மண்ணின் தொடக்கத்தில் இருக்க வேண்டிய முடிவு. இங்கே ஆணுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹ் சொன்னா எல்லாருக்கும் தான். இங்கே பிரத்யேகமாக பெண்களை சொன்னா எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, நல்ல அமல்ங்கிறது அமலுன்னா நம்ம தொழுகை நம்ம வச்சுக்கிட்டோம். இல்ல என் வாழ்க்கையில் நல்ல செயல்கள், ஒருவருக்கு நான் செய்கிற உபகாரங்கள், ஒருவரின் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்திய மாற்றங்கள், ஒருவரின் சந்தோஷத்தை நான் முன்னின்றது, ஒருவரின் துன்பத்தை நான் அகற்றியது, எல்லாமே அவர் சாதி. யார் நல்ல செயலில் ஈடுபட்டாலோ அந்த சோதனத்தை அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு அல்லாஹ் தையிபா மனமான வாழ்க்கையை கொடுப்போம். அல்லாஹ் கொடுத்த வாக்கு 1000 முறை சத்தியமானது இல்லையா? அவன் கொடுத்த வாக்குறுதி இல்லையா? வாழ்க்கையில் சங்கடம் வராது.
நெருக்கடிகள் எந்தவும் வராது. புத்தாண்டு துவக்கத்தில் சாதிகள் ஓதுன துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல்லாஹ் தஜஅல ஃபீ ஐஷினா அல்லாஹ் தஜஅல ஃபீ ஐஷினா ضاقني صدري. என் உள்ளம் நெருக்கடி சந்திக்கும் வாழ்க்கை அல்லாஹ் நீ ஆக்கி விடாதே. புத்தாண்டின் துவக்கத்தில் சாதிகள் கேட்ட துவா என்று ஒரு நீண்ட பத்தியல் அதை கேட்கிறாங்க. என்னுடைய உள்ளம் சதுரி, என் உள்ளம் எதை கொண்டு நெருக்கடி ஆகுமோ இன்னைக்கெல்லாம் ஆகியோரும் நெருக்கடி சூழல், நாட்டிலும் நெருக்கடி, வீட்டிலும் நெருக்கடி, சமூகத்தில் நெருக்கடி. நெருக்கடி வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. நெருக்கடி வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை அல்ல. நெருக்கடி வாழ்க்கை மதமான வாழ்க்கை அல்ல. நாட்டில் ஆயிரம் நடக்கும், இங்கே சில குழப்பம் நடக்கும். நம்ம நிம்மதியா இருக்க, அதுதான் அழகான வாழ்க்கை. ஹயாத்தன் தஜ்ஜிபா, அழகான வாழ்க்கை. அதாவது எல்லாருக்கும் நசீபாக என் உள்ளம் நெருக்கடி சந்திக்காத வாழ்க்கையாக இந்த ஆண்டின் வாழ்க்கையை ஆக்கி வைப்பார்கள். ஆமீன். அது கேட்டால் இந்த ஆண்டு தொடங்குகிறது அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையின் எந்த காரியமும் இனி அது நஷ்டத்தின் காரணமாக ஆக்கிவிடாது. அதான் அந்த துவாவெல்லாம் அவங்க செய்வாங்க. நிறைய துவா இருக்குது. அந்த துவா போல சொன்னா இன்னைக்கு ராத்திரியோட பயான் முடிக்க முடியாது. நான் சொல்வேன், புத்தாண்டை வரவேற்கிறோம் என்பது வாழ்த்துக்கள் சொல்வது மாத்திரமல்ல, உங்களை வாழ்த்து சொல்லும் இடத்தில் நீங்கள் மாறுவது. உங்கள் மீது வாழ்த்து சொல்ல வேண்டும். என்ன வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் இவர், அதுதான் புத்தாண்டின் வாழ்த்து. அதுதான் வரவேற்போம். என் வாழ்க்கையில் நான் செய்யும் எந்த காரியமும் நஷ்டத்தை சந்திக்க கூடாது. நான் இருக்கிற எந்த துவாவும் இது மறுக்கப்படக்கூடாது. அதான் எல்லாருக்கும் வாழ்க்கை நஷ்டமாக கூடாது. என் வாழ்க்கையை நெருக்கடி சிந்திக்க கூடாது. நான் கேட்கிற துவாவை இறக்கமும் நமக்கும் இல்லைன்னு சொல்லிடக் கூடாது. இனி தோன்றும் புத்தாண்டை எப்படி ஆக்கி வைப்பானா? அந்த வாழ்க்கை தான் ஹயாத்துன் தய்யிபா, மனமான வாழ்க்கை, மங்களமான வாழ்க்கை. நான் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? எனக்கென்று ஒரு அழகு, எனக்கென்று ஒரு அங்கீகாரம், எனக்கென்று ஒரு செயல். அந்த செயலின் அழகு, என் வழக்கத்தின் அழகு, என் துவாவின் அழகு. சட்ட அழகா போனணும்னு நினைக்கிறேன், கோலத்தை அழகாக்கன்னு நினைக்கிறேன். ஏன் கல்ப அழகாக்கன்னு நினைக்கிறது இல்லை? வெளிரங்கத்தை அழகாக ஆசைப்படும் பல பேர் என் உடன்கத்தை அழகாக்கிறது இல்லை. இந்த நாள் கேட்ட துவா ஞாபகம் இல்லையா? இந்த நாள் கேட்ட துவா ஞாபகம் இல்லையா? வாழ்க்கை ரெண்டு பக்கம் இருக்கிறது என்று சொன்னார்களே, வெளிரங்கமும் அந்த ரங்கமும் உண்டு என்று சொன்னார்களே, வெளிரங்கமும் உண்டு அந்த ரங்கமும் உண்டு என்றார்களே. அண்ணல் அப்படி கேட்பார்கள், அத்தாகும் சரீரத்தில் சரீரத்தின் அதானியத்தில் யாரா எனக்கு வெளிரங்க வாழ்க்கையை விட அந்த ரங்க வாழ்க்கையை, என்னுடைய அந்த பக்க வாழ்க்கையை, உள்ரங்க வாழ்க்கையை வைப்பார்கள். இதை விட வெளிரங்க வாழ்க்கையை விட எனக்கு வெளியில ஒரு கோலம் இருக்குது, வெளியில ஒரு முகம் இருக்குது. அதாவது பார்த்த அவங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்றாங்க, அவர் பெரிய நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளிரங்கத்தின் அழகை காட்டிலும் என் உள்ரங்க வாழ்க்கையை அழகாக்குவார். ஆனாலும் என் வெளிரங்க வாழ்க்கையும் அழகாக வேண்டும். உள்ரங்கம் அழகாகவே. இன்னைக்கு நான் வெளியே அழகுபடுத்த ஆக்கிரமணை முயற்சி செய்கிறேன், கோலத்தை அழகுபடுத்த முயற்சிக்கிறேன். தொப்பி கொஞ்சம் நல்லா இல்ல, அந்த தொப்பியை மாத்துகிற முயற்சி செய்கிறேன். ரொம்பலாம் வேண்டாம், செல்போன்ல போட்டிருக்கிறேன் கவர் கொஞ்சம் நல்ல இல்லைன்னா உடனே கவரை மாத்திடுற, மேல ஒட்டு இருக்கிற டாப் நல்லா இல்லைன்னா மாத்திடுற, செல்போனையும் மாத்திடுற. அழகுபடுத்துவதற்கு முயற்சி தவறு இல்லை. மறந்தோம், அந்த வாழ்க்கை மறந்தோம். அப்படி ஒரு வாழ்க்கை உண்டா இல்லையா? அதிகாரம் வேண்டும். நாம் இல்லை வேண்டும், கோலத்தாலும் குணத்தாலும் இல்லை அழகாக்க வேண்டும், உடலாலும் உள்ளத்தாலும். உடலுக்கு அழகு, உள்ளத்துக்கும் அழகு. ஹயாத்தே தய்யிபா,
மனமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்றான் அல்லா. அந்த மனமான வாழ்க்கை பெருகிற அடையாளம் இனி நான் என் ஆண்டை துவங்குகிறேன், நல்ல நல்ல காரியங்களால் துவங்குவேன், என் செயல்களை அழகாக்குவேன், எண்ணங்களை அழகாக்குவேன், குணங்களை அழகாக்குவேன், என் பக்கத்தில் வாழ்பவர்களோட அழகாக நடப்பேன், என் மனைவி என்னால் நீ நோவினை அடைய மாட்டார், என் பிள்ளைகள் என் வளர்ப்பில் தவறு இழைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற மாட்டார்கள், என் பெற்றோர்கள் என்னை கொண்டு சங்கடங்களை சந்திக்க மாட்டார்கள், என்னிடம் வந்த கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்களும் என் இடத்தில் நேர்மையை பார்ப்பார்கள். புத்தாண்டினுடைய முகவரி, புத்தாண்டியின் வாழ்க்கையின் குழுக்கள் மாறும். அது என் வாழ்க்கையில் அதற்கு நான் மிஞ்ச வேண்டும். நிகழ்வுகளுக்கும் செய்திகள் அளவு இருக்கும். இனி நான் பொய் சொல்றது இல்லை அப்படின்னு முடிவு எடுப்போம். அந்த தோல்வி செய்வாங்க. மையத்து வாங்குவோம். வாங்கும் போது ஒரு முறை பெரிய பெரிய வியாபாரத்திற்கு மையத்தை கொடுத்தேன். அவங்க எல்லா வார்த்தையும் சொன்னாங்க. ஒப்பந்தம் தானே, திருட மாட்டோம், உபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், அதான் குரான் சொன்னேன். அதுல நாங்க சொல்லுவோம் பொய் சொல்ல மாட்டோம். அப்படி கேட்ட போது இந்த கையை பிடிச்சிருக்கிறவங்க அப்படியே ஒரு கை ஒரு நடுக்கம். நான் புரிந்து கொண்டேன். இனி அல்லா சரியாக்கி விடும். பொய் சொல்ல மாட்டேன். ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் பாதுகாக்கப்படும். ஒரு சிறப்பு முடிவுக்கு கொடுக்கிற பாடம் வாழ்க்கை வரலாக்குவது. இனி ஒரு வாழ்க்கையை அதுகை நோக்கி இருக்க வேண்டும். என் வெளிரங்கம் அழகாக அந்தரங்கம் அழகாக வேண்டும். அந்த ரங்கத்திற்கு ஒரு முக்கிய வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களா இல்லையா? எனவே இன்று துவங்கும் புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அழகாக வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த கோரிக்கை, ஒரு உயர்ந்த திட்டம், ஒரு உயர்ந்த உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை தாண்டி தொடர்பாக அது வளர வேண்டும். குறிப்பாக நான் சொன்ன 3 விஷயமும் புத்தாண்டின் துவாவாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையும் உள்ளவும் நெருக்கடியாகாமல் இந்த ஆண்டு துவங்க வேண்டும். சாமிகளில் பல 100 பேர் கேட்ட துவா, என் வாழ்க்கையும் உள்ளவும் நெருக்கடி இந்த ஆண்டில் வரக்கூடாது. நாடு தகுதி நெருக்கடியா அதா எல்லாமே ஆக்கி விடுவோம். ஆமீன். தோல்வி செய்வாங்க. ஆமீன். நெருக்கடி வாழ்க்கையில் வரக்கூடாது. குடும்பத்துல வறுமை, தரித்திரம், நாட்டுல பிரச்சனை, வீட்டுல சங்கடம், பதவி கூட உடல்நல பாதிப்பு, ஆஸ்பத்திரி வாழ்க்கை, பதவி கூட அல்ல சோதித்தும் நம்மை உயர்வாக்குவார். சில பேருக்கு அருளை கொடுத்தும் உயர்வாக்குவார். சித்தியத்துல கேட்டாங்க, அல்லாஹ் உங்களோட 2 வழக்கம் இருக்குது. சில பேரை சோதித்து அவங்க பொறுமையா இருக்கிறாங்களான்னு பார்த்து அவங்களை ஜூஸ் பண்ணுவேன். சில பேர்களுக்கு கொடுத்து நன்றியோடு நடக்கிறாங்களா பார்த்து அவங்களை தேர்ந்தெடுப்பார். நான் கேட்கிறேன், நீ என்ன சோதித்து பொறுமையா இருக்கிறனான்னு பார்த்து தேர்ந்தெடுப்பதை விட எனக்கு கொடுத்து நன்றியோடு இருக்கிறனான்னு பார்த்து தேர்ந்தெடுத்தது அல்ல. நீ கொடுத்த நன்றியோடு வாழ முடியும். நீ சோதித்தா சில நேரத்துல பொறுமை கூட இறந்துவிடாம கேட்டார் அபூபக்கர் சித்திக். இங்கு நான் சொல்வது அல்லாஹ் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தும் தேர்ந்தெடுக்கிறார், சில பேருக்கு அருளை கொடுத்து நன்றியோடு நடக்கிறார்களா என்றும் தேர்ந்தெடுக்கிறார். அல்லாஹ் வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம கொடுத்து நன்றியோடு வாழ வந்த வாழ்க்கையை வழங்கி விடுவார். அப்படி புத்தாண்டு துவங்கமாக ஒரு மனதாக வேண்டும். நாளைக்கு நீங்க எல்லாம் உறுதியா மகிழ்ச்சியா வாழணும். ஒரு ஹயாத்து தையிபாக்கியம் கிடைக்க போறது, மங்களமான வாழ்க்கை, மனமான வாழ்க்கை. இது அல்லாஹ் கொடுக்க. அடுத்த துவா என்ன நான் சொன்னேன். 2வது துவா, நான் எந்த வேலை செய்தால், எந்த வியாபாரத்தை தொடங்கினால், எந்த காரியத்தை முயற்சி எடுத்தால், எந்த காரியத்தில் ஈடுபட்டால் அதற்கு நஷ்டம் வரக்கூடாது. ஆனா எல்லாருக்கும் விஷயம் நிறைய நேரத்துல வியாபாரத்துல நஷ்டமாகிட்ட, நிறைய நேரத்துல விவாதத்தில் நஷ்டம், தொழுக அந்த தொழுகைக்கு கூலியே இல்லாம வந்துச்சு. அவன் துன்யாவிலும் நஷ்டம் இருக்கக்கூடாது, என் ஆகத்திலும் நஷ்டம் இருக்கக்கூடாது, மக்களோட பணத்திற்கு நஷ்டம் வரக்கூடாது, என்னுடைய வாரத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது. அதான் நம்ம தேவைகள் இருக்கிறார். யார் தேவையில்லாதவர்கள்? தேவையில்லாதவர்கள் யார்? எல்லோருக்கும் தேவை, ஆண்களுக்கும் தேவை உண்டு, நபிமார்களுக்கும் தேவை உண்டு, சாதிகள் சாதிக்கீங்கள் அல்லாஹ்வை நோக்கி பயணமாக எவை என்பவர்கள் எல்லோருக்கும் தேவை. தேவை அல்லாஹ்விடம் கேட்கணும். அல்லாஹ் கேட்கிற சாதிகள் அல்ல சொன்னாங்க, அல்லாஹ்விடம் கேட்கணும். நாம யாரும் கேட்கலன்னு சொல்லல, அல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்கவா சொல்றோம். எல்லாருக்கும் யார் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த நீங்க அவங்க கேட்டா அந்த கொடுக்கிற இடத்துல வாழ்ந்துட்டாங்க. அந்த சாலைகளை போய் பார்த்து யாரா
இந்த சாதிகள் எத்தனை மகத்தானவர்கள், அவங்க தற்பாக நாங்கள் இருக்கிறோம். நீ எங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கொடுத்திருக்கு. அந்த சில பேரை தேர்ந்தெடுக்கிறது, சில பேரை காரணமாக்கி தேர்ந்தெடுப்பான். அதான் எல்லாத்துக்கும் இனி நாம் கேட்கிறது துவா. எனக்கு தேவை உண்டு, பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்யாணமாக வேண்டும், என் மகள் இருக்கிறார், மகள் இருக்கிறார், யோனியமை வேண்டும், வியாபாரம் நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், கடன் இருக்கிறது தீர வேண்டும். யாருக்கு ஒருவர் இருக்கிறது, படைக்கிறக்கூடாது, படுக்கையில் இருந்துடக்கூடாது. அந்த தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஆண்டு நான் கேட்கிற துவா எப்படி இருக்க வேண்டும்? எந்த துவாவையும் இந்த ஆண்டில் எனக்கு நீ கேட்டு இல்லை என்று சொல்லிவிடாது. அதான் எல்லாருக்கும் நோக்கி செய்யலாம். புத்தாண்டை எப்படி பார்வை கொண்டு சாதிகள் பார்த்தார்கள், அந்த பார்வையுடைய கண்ணாடி நமக்கும் நசீபாக. ஆமென். அவங்க எந்த கண்ணாடியை போட்டு பார்க்கிறாங்க, அந்த பார்வை நமக்கு இருக்கணும். அவங்களுக்கு இருந்த கண் நமக்கு இருந்தால் நாம் ஜொலிக்கிறோம். காலத்தை முடித்து விட வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான வாழ்க்கை உண்டு, அழகான வாழ்க்கை உண்டு, அம்மையரை நோக்கிய வாழ்க்கை உண்டு. வீச்சிலும் செல்விலும் என் வாழ்க்கையின் விளக்கத்திலும் அவனுடைய சிந்தனை, அவன் தோல்வி, அவன் நினைவு, அதுதான் நான் கேட்க அல்லா சொல்வான். இவன் எப்ப என்ன மறந்தான் எல்லாம் கொடுத்துருங்கிறான். கொடுத்தது ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது. ஹதீஸில் ஒருவர்கள் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தார். கிடைக்காது, ரொம்ப நாளா கேட்கிறார், கிடைக்காது. ஆனா வணக்கமாக அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. நீ கொடுக்கலையே, எடுப்பான், கொடுப்போம். நான் ஒண்ணும் கவனிக்காமனா இல்ல, இந்துல ஒருத்தரை கவனிக்க, என்ன தனியா தான் கவனிக்க, உங்களை தனியா கவனிக்கிறான், உங்களை தனியா கவனிக்கிறான். நீங்க யாரும் தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நினைக்காதீங்க, அவன் வாழ்க்கையில நன்மைகளே இல்லை. அல்ல அந்த பாதைகள் மீது படும்போது நம்மை அழைத்து நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கைகள் பழக்குமார்கள் சொன்னா விழுந்தவன் கேட்கட்டும் கொடுப்போம் அப்படின்னு. ஒரு கட்டம் வந்தா சொன்னா மனுக்கு சரி அவன் தேவைகளை போய் முடிச்சுட்டு வாங்க அனுப்பி வைக்கிறார். மனுக்களே சந்தோஷப்பட்டு வர்றாங்க. வந்த ஆளுறாங்க. அந்த கேட்டா நம்ம போய் இருந்தாங்க, எங்க போயிடலாம் எல்லாம் சொன்னா ஒரு நாளாக இருந்தான், கேட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, கேட்டு கேடு கிடைக்கல, இனி எதுக்கு இனி இருக்குன்னு இனி வெளியில போயிட்டான். இவன் வெளியில போனா மனுக்கு உள்ள வர்றான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, அந்த கேளுங்கள் அவசரம் மட்டும் பராது. நம்மள விலகினோம் அவசரம் கேட்டுமே கிடைக்க. நாளைக்கு வந்து கேட்க வர்றது துவா முடிச்சுன்னா வர்றது இல்லை. என்ன துவா கேட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு, நல்ல ஞாபகம் நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று அவன் வாக்களித்தார். அவன் வாக்கு கொடுத்தான். அந்த மறுத்த உடல் ஈமான் கேள்வியாகிறது. என்ன தவிர நம் பதில் கொடுப்பவன் யார் என்று கேட்டான். பக்கத்தில் இருக்க அவனுடைய தந்தையால் போய் அவனுக்கு பதில் சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொன்னா என் அடியான் அவசரப்பட்டு விட்டான் என்றான். அவன் நிறைய பேர் நல்லா கொடுக்கணும்னு வரும்போது நம்ம வெளியில போயிடும். அதான் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கலாம். அதனால நம்முடைய கோரிக்கைகள் தான் அவன் காதல விடாமலும் இல்லை, மறுப்பதும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொன்னான்னா இவ்வளவுனாலும் அதை போய் ஏன் கொடுக்கல, உங்களுக்கு தெரியாதா? அவன் அழுதான், கண்ணீர் வெடிச்சான். அவன் அழுததும் கண்ணீர் வெடித்ததும் கெஞ்சினதும் அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவன் கெஞ்சினதை ரசித்தேன் என்றான். அப்பா நான் கண்டிருந்தா நான் கொடுத்துருவா நான் கேட்டா அது ரசனையா இருந்துச்சு. அப்பா என் குரலை ரசிக்கிறான் என்றால் அது எத்தனை பேருக்கு பாக்கி. குடிக்கல்ங்கிறது கூட அந்த குரலை எனக்கு ரசனை இருக்கிறான். அல்லாஹ்வை குறித்து நான் அறிய வேண்டுமே. இமான்களும் சேகுமான்களும் கொடுக்கிற பாடம் அறிப்பட்டுள்ளான். அல்லாஹ்வை அறிவது அவன் அறிஞ்சிட்டு சொன்னா நம்ம வாழ்க்கை பெற்றது சொர்க்கம் தான். சொர்க்கம் அங்கே இல்லை, இங்கேயே சொர்க்கம். இங்கேயே எனக்கு மகிழ்ச்சி, இங்கேயே நிம்மதி. அதை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன். அப்ப இந்த துஆவை நிச்சயமாக நமக்கு பிறக்கும் புத்தாண்டு
நான் கேட்கிற எந்த துவாவும் மறுக்கப்படாத புத்தகமாக இருக்க வேண்டும். அவர் நல்ல அமல்கள், நல்ல செயல்கள் இந்த ஆண்டு என் வாழ்க்கையாக மலர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு துவக்கத்தை உறுதியும் கொள்ள வேண்டும். மூணாவது ஒரு சதகா, நிறைய தான தர்மங்கள் செய்து விடுங்கள் என்றார்கள். ஆண்டு துவங்குதா நிறைய கொடுக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையில சில முடிவுகளை, முசீபத்துகளை, சில சோதனைகளை, சில நொடிகளை, நொடுக்கலைகளை தூக்கி வீசுவதற்கு உங்கள் தர்மம் காரணமாயிடும். நீங்க இந்த ஆண்டை சந்திப்பதற்குள்ளா கொஞ்சம் தான தர்மங்களையும் சதகாக்களையும் கொடுத்து விடுங்கள், உங்கள் தலைவியே மாறும் என்றார். ஆனா எல்லாரும் புத்தாண்டு நாளைக்கு பிறகுதுன்னா காலையிலே கொஞ்சம் சதகாக்களை கொடுத்துடணும். சாலிகங்களை, நல்லவர்களை, குடும்பத்தார்களை, உறவுகளை, தேவையுடையவர்களை பார்த்து கொடுங்கள். கொடுக்கும் போது புத்தாண்டின் உங்கள் வாழ்க்கை அழகாகுவதற்கு இந்த தர்மமும் வகை செய்யும் என்று சாலிகங்கள் பதிவு செய்து காட்டுகிறார்கள். சங்கை மிக்கவர்களே, ஒரு அருமையான வாழ்க்கையை நோக்கி என்னுடைய இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்கு உதயமாகும் போது அந்த நாள் உங்களை சொல்லும் புத்தாண்டுங்கிறது ஒரு காலத்தை நோக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய நாள். நேற்று உள்ள நாள், இன்னைக்கு உள்ள நாள், இன்றைக்குள்ள நாளுக்கு நாளைய நாள். ஒவ்வொரு நாளும் சொல்லுமா அந்த இளைஞன் ஜதீத், நான் புதியது ஒரு நாள். அடியானே, இன்றைக்கு ஒரு வாழ்க்கை புதுமையாகட்டும். நேற்று மாதிரி இன்னைக்கு நடக்கும். நேற்று பேசுன மாதிரி இன்னைக்கு பேசாது. நேற்று அல்லாத மறந்த மாதிரி இன்னைக்கு மறக்காது. நேற்று செய்த தவறை இனி செய்யாதே என்கிற வாழ்க்கையை அந்த நாள் உணர்த்துகிறது. நானும் புதிய நாள், என் வாழ்க்கையும் புதியதாக ஆக வேண்டும். நானாவதாக சொல்லி முடிக்கிறேன். பாவத்தின் மீது வெறுப்பலாக இந்த ஆண்டை தொடர்புகள். நிறைய மனிதர்களுக்கு இன்னும் 3 நிமிஷத்துக்கு நான் முடிக்கிறேன். பாவத்தின் மீது வெறுப்பற்றவர்களாக, பாவம் செய்ய மாட்டோம் என்று ஆசைப்படுகிறவர்களாக, உண்மையுடையவர்களாக. ஏன்னா பெருமானார் சென்றாலே சொன்னாங்க, உனக்குன்னு அல்லா சில கிஃப்ட்களை வச்சிருக்கான், உனக்குன்னு சில உயர்வுகளை வச்சிருக்கான், உனக்குன்னு சில பாக்கியங்களை எல்லாம் வச்சிருக்கான். நம்ம நினைக்கிறோம் என்ன பாக்கியத்தை கொடுத்தான், கொடுக்க வச்சிருக்கிறான். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்காம போச்சா? எல்லாம் வந்து கொடுக்க கூடாது இருந்தல்ல, கொடுத்ததுனால ஒரு அசாதாவும் கொலை போவதில்லை. அவன் ஏன் கொடுக்கல? மனிதனுக்கு கொடுக்கப்பட இருந்த அருள்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அவன் பாருங்க, அவனுக்கு அருள் வச்சிருந்தாரா, கொடுக்கணும் இருந்தாரா, அவருக்கு குழந்தை வாழ்க்கை முடிவு செய்திருக்கிறான், இவருக்கு வியாபாரத்தை முடிவு செய்திருக்கிறான், இதுக்கு அந்தஸ்தை முடிவு செய்திருக்கிறான், இதுக்கு பதவியை முடிவு செய்திருக்கிறான், எல்லாமே முடிவு செய்ய வேண்டியிருந்தான். அதை கொடுக்கிற நேரத்துல அந்த அருள் கொடுக்கப்படுவது தடுக்கப்பட்டது. எது தடுக்கப்பட்டுச்சு? அவன் செய்த பாவத்தை காரணமாக்கி வரவேண்டிய அருள் நிறுத்தப்பட்டது என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு புத்தாண்டில் எடுக்கிறோம். எப்படி? 4வது அம்சம் நான் சொன்ன எண்ணிக்கை ஞாபகம் வச்சுங்க. இனி இந்த ஆண்டு என் அருள்கள் கிடைக்கிற இடத்தில் நான் வாழ்வதற்கு தடுக்கப்பட காரணமாக இருக்கிற பாவங்களை நான் நிச்சயமாக ஈடுபடாமல் இருப்பதற்கும் நான் உறுதி இருக்கிறேன் என்ற ஒரு அழகான உறுதிப்பாட்டையும் எடுக்கணும். எல்லாம் நிறைய காலத்துல பாத்தீங்கன்னா உறுதிமொழி எடுக்கிறாங்க. எதற்கெல்லாம உறுதிமொழி. இப்ப நாம உறுதிமொழி எடுக்கிறோம். இந்த ஆண்டு நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன் என்ற உறுதிமொழி. அதோட பக்கத்து என்ன? உங்களுக்கு வர வேண்டிய அருள்கள் தடுக்கப்படாது. சில பாவத்துக்காக அல்லாஹ் கொடுக்கிற அருள் நிறுத்திதான் இந்த ஆண்டுக்கு அருள் நிறுத்தப்படக்கூடாது. எனக்கு வர வேண்டிய வரவுகள் வரணும், வழக்கத்துகள் வரணும், நிம்மதிகள் வரணும், சந்தோஷங்கள் வரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீட்டில் வெளியே போகணும், வீட்டில் மதவிகளின் ரகத்தின் வாசல் திறக்கப்படணும், பாவத்தை விட்டும் விடுபட வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் தோல்வி செய்வான். என்பதியான எதிர்காலத்தை தருவானா? சுதந்திரமாக மாநிலத்தில் வைப்பானா? நாட்டிலும் வீட்டிலும் நிம்மதியின் கதவை திறப்பானா? சர்ச்சையை உலகம் சந்திக்காமல் பாதுகாப்பானா?
எல்லா நிலைகளிலும் நீங்கள் நிம்மதிகளும் காரணமாக்கி வைப்பானாக. ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் காலமாக இந்த காலத்தை ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கை நெருக்கடிகள் வராமல் புத்தாண்டை தொடர்ந்து செய்வானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. வீடும் மூச்சும் எழுது பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. உலகம் ரத்தத்திலும் அவன் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கற்குறிச்சியாக நம்முடைய பிள்ளைகளின் நெகிழ்விலும் இம்மாதிலும் அமலிலும் ஒரு சுற்றிலும் அழகா பறக்க செய்வானாக. நம்முடைய பேரின் பேத்திகளையும் பாதுகாப்பானாக. நம்முடைய கரம் பற்றிய மனைவியர்கள் பிரதங்கி விடாமல் பாதுகாப்பானாக. வரையிலும் ஆஸ்பத்திரி வரவும் செலவுகளில் பாதுகாப்பான். ஆஸ்பத்திரி நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பானாக. கருணை உள்ள ரப்பு நீண்ட நெடிய நாட்கள் நோய்நொடிகள் இல்லாமல் முதல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபடுத்தும் ஆடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈர்த்தெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அது உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபி சர்தார் ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிலும் பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆக வைத்து குறிப்பாக உலமாக்கள் கலீஃபாக்கள் ஷேகுமார்களின் பறக்கத்தான துஆவை ஆக வைத்து தனிப்பட்ட நேரத்தை சரியாக்கி நடைபெறுத்துகிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.